பிரைஸ் லாட். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவங்கள் கேட்க கேள்வி என்னன்னா, பூ வச்சுக்கலாமா, பொட்டு வச்சுக்கலாமா, கண்மை போடலாமா, லிப்ஸ்டிக் போடலாமா, நெயில் பாலிஷ் போடலாமா, பட்டு சாரி கட்டலாமா, நகை போடலாமாங்கிற ஏகப்பட்ட கேள்விகள். எல்லா கேள்விக்கும் ஒரே பதில் தான். 1 பேதுரு 3:3 வசனத்தில் பொண்ணை மயிரை பின்னக்கூடாது, பொன்னாபரணங்கள் அழிக்கக்கூடாது, உயர்ந்த வசதியில் அணியக்கூடாது, வெளிப்புறமான தோட்டத்தில் அலங்கரிப்பு இருக்கவே கூடாது சொல்லப்படுது. 1 தீமோத்தேயு 2:9 வசனத்தில் அது மேற்கோள் கட்டப்படுது. ஏன் மேற்கோள் கட்டப்படுது அப்படின்னா, 2 ராஜாக்கள் 9:30 வசனத்தில் எசபேலோட செயல்பட பார்க்குற எசபேலோட செயல்பாடு எப்படி இருந்துச்சு? அவள் கண்களுக்கு மையிட்டு கொண்டால், ஜடையை சிங்காரித்து கொண்டால், ஜன்னல் எட்டி பார்த்தால், இதெல்லாம் ஒரு கிறிஸ்துவ பெண்ணுக்கு இருக்கவே கூடாது. கிறிஸ்துவ பெண்கள் குணசாலியான ஸ்திரியாக இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நீங்கள் பூ வச்சுட்டு போகிறீங்க, ஒரு ஆண்மனை கிராஸ் பண்ணும்போது அவனுக்கு காமமான இச்சையான உணர்வு என்ன பண்ணுது? தூண்டப்படுது. இப்போ நீங்கள் ஒரு பட்டு சாரி கட்டிட்டு போகிறீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு பொண்ணுக்கு பொறாமையை மேற்கொள்ள தூண்டப்படுது. இப்போ நீங்கள் சிங்காரிச்சு கண்மையெல்லாம் போட்டு லிப்ஸ்டிக்லாம் போட்டு போயிட்டீங்கன்னா ஒரு ஆண்மகனுக்கான உள்ள இருந்த இருதயத்தில் என்ன இச்சையான காரியங்களை தூண்டப்படுது. இப்போ நகை போட்டு போகிறீங்கன்னா திருடனுக்கு அதை நகையை எப்படி திருடலாங்கிற எண்ணத்தை தூண்ட வைக்குது. மற்றவர்களுடைய பாவமான இச்சையான தூண்டக்கூடிய எந்த ஒரு செயலோ கிறிஸ்தவ பெண்களிடையே இருக்கவே கூடாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டேட்டு குதிக்கிறாங்க. டேட்டு எதுக்கு குத்தணும்? லேவியராகமம் 19:28 வசனம் சொல்லப்படுது, யாதொரு அடையாள எழுத்துக்களை உங்கள் உடம்புலே குத்தி கொள்ளக்கூடாதுன்னு சொல்லப்படுது. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க? ஏசப்பா பேர், ஹஸ்பண்ட் பேர், அம்மா பேர், அப்பா பேர், எல்லா பேரையும் டேட்டுவை குத்துறாங்க. டேட்டு குத்தவே கூடாது. ஒரு பெண் கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாக இருக்கணும், மனத்தாழ்மையாக இருக்கணும், உலகத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்கணும். ஆமேன்.